Hello friends, this video sponsored by Gen Reviews. Gen Reviewsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை நீங்கள் Gen Reviewஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி தான் அடுத்த தங்கம், இப்பொழுதே வாங்கினால் லாபமான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் நினச்சி பார்க்க முடியாத அளவு தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க. அதோடு சேர்ந்து வெள்ளியோட விலையும் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதனால் மக்கள் பலரும் வெள்ளியில் முதலீடு பண்ணலாமா என்று யோசிச்சுட்டு வராங்க. இதற்கான பதிலை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 22 கேரட் தங்கம் 1 கிராம் 7120க்கு விற்பனையாகியிருக்கு. இதேபோல் வெள்ளியும் 100ஐ தாண்டி விட்டது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1 லட்சத்துக்கு விற்பனையாகுதுங்க. தங்கம் விலைக்கு இணையாக வெள்ளி விலையும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. தங்கம் விலை உச்சத்தை தொட்டதால் மக்கள் வாங்க முடியவில்லை. இதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியை வாங்கலான்னு சொல்லிட்டு ஆலோசித்து வராங்க. வருங்காலத்து தங்கத்தை போலவே வெள்ளியோட விலையும் அதிகரிக்குமோன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இதற்காக நம்முடைய பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் நிச்சயம் வெள்ளி நிச்சயம் தங்கத்தை போல அதிகரித்து கொண்டே தான் இருக்குது, ஆனாலும் அதற்கான அதிகரித்து கொண்டே தான் இருக்குது என்றும் அதற்கான காரணத்தையும் விளக்கியிருக்கிறாரு. முதல்ல அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டியை குறைச்சிருக்கு. தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் மற்றொரு புறம் பார்த்திங்கன்னா, உலகமெங்கும் போர் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைனோடு மட்டும் இல்லாமல் ஜப்பானையும் வம்பிழுத்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போன்று போர் காரணமாக தான் தங்கத்தோட வெள்ளியோட விலையும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டும் உயர்வதால் வெள்ளி அடுத்த தங்கம் என்று நினைக்க வேண்டான்னு சொல்லிட்டு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. வெள்ளி அடிக்கடி ஏற்றம் இறக்கம் என்று இருக்கவங்க. குறுகிய காலத்தில் வெள்ளியோட விலை ஏற்றம் இறக்கத்தை கண்டுகிட்டு இருக்கும்னு சொல்ல வராரு. மறுபுறம் 22 கேரட் தங்கம் 7500 தாண்டி விடும் என்றும் 8500 வரை செல்லும் என்றும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இது துல்லியமாக கணிக்க முடியாது, ஆனால் ஏற்றத்தை காணலாம் என்று சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அடுத்தது என்ன பேசலான்றதை பற்றி நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.